ஜெய் பீம். வருகிற 26ஆம் தேதி, நவம்பர் 26ஆம் தேதி மகாபலிபுரத்தில் இருக்கிற பே ட்ரெஷர் என்கிற இடத்தில் இந்திய அரசியலமைப்பு தின விழாவை புரட்சி பாரதம் கட்சியினுடைய சார்பில் ஆற்றல் மிக்க தலைவர் இளம் புரட்சியாளர் ஜெகன்மூர்த்தியார் அவர்களுடைய தலைமையில சிறப்பான ஒரு விழாவை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மிக கடுமையாக உழைத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றி அதை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்த நாள்தான் நவம்பர் 26. எனவே புரட்சி பாரதம் கட்சியின் சார்பாக இந்திய அரசியல் அமைப்பு தின விழாவை தொடர்ந்து சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வருடம் மாமல்லபுரத்தில் இருக்கிற பே ட்ரெஷர் என்கிற அந்த வளாகத்தில சிறப்பாக மாலை 5 மணி அளவில் ஆற்றல் மிக்க தலைவர் ஜெகன்மூர்த்தியாருடைய தலைமையில புரட்சி பாரதம் கட்சி சார்பாக இந்த இந்திய அரசியலமைப்பு தின விழாவை கொண்டாட இருக்கிறோம். இதனுடைய மைய கருத்து என்னவென்று சொன்னால், தொடர்ந்து தமிழகத்தில் வழக்கறிஞர்கள் தாக்கப்படுவதும் கொலை செய்யப்படுவதும் நீடித்து கொண்டே இருக்கிறது. அதிலும் குறிப்பாக கடந்த 3 வருட காலத்தில் ஏறக்குறைய 10 வழக்கறிஞர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 100 வழக்கறிஞர்களுக்கு மேல் தொடர்ந்து காயப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மிக கடுமையான காயங்களை உள்வாங்கி இருக்கிறார்கள். இந்த நிலை தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கிறது. இந்த 3 ஆண்டு காலத்தில் 10 வழக்கறிஞர்கள் மேல் படுகொலை செய்யப்பட்டதும் 100க்கும் மேலாக இருக்கிற வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டதும் தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கிறது. தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு நிலைமை மிகவும் சீர்கேடான நிலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதே நிலை நீடிக்கிற பொழுது சமூக நீதிக்காக போராடுகிற, ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக போராடுகிற, அடக்குமுறைகளுக்கு எதிராக போராடுகிற வழக்கறிஞர்களுக்கே இந்த சமூகத்தில், இந்த மண்ணில் பாதுகாப்பு இல்லை, அதிலும் குறிப்பாக உயிர் பாதுகாப்பு இல்லை என்கிற சூழ்நிலை நிலவுகிற போது பாதிக்கப்படுகிற மக்கள், ஒடுக்கப்படுகிற, நசுக்கப்படுகிற மக்கள் ஆதிக்க சக்திகளால், அதிகாரிகளால் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகிற போது வழக்கறிஞர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எப்படி போராட முடியும்? ஏனென்று சொன்னால் அவர்கள் உயிருக்கே பாதுகாப்பு இல்லை என்ற நிலை ஏற்படுகிற பொழுது அவர்கள் எப்படி இதற்காக குரல் கொடுக்க முடியும்? எப்படி அவர்கள் இதை எதிர்த்து போராட முடியும் என்கிற நிலை தொடர்ந்து இந்த தமிழ் மண்ணிலே நீடித்துக் கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த ஒரே வருடத்தில் கடந்த மார்ச் மாதத்திலே ஜெய் கணேஷ் என்கிற வழக்கறிஞர் வில்லிவாக்கத்திலே ஒரு மர்ம கும்பலால் கடுமையாக வெட்டி சாய்த்து வீழ்த்தப்படுகிறார். அதை போலவே கடந்த ஜூன் மாதம் கௌதம் என்கிற வழக்கறிஞர் திருவான்மியூரிலே படுகொலை செய்யப்படுகிறார். 10 நாட்களுக்கு முன்னால் கன்னியாகுமரி ஆரல்வாய்மொழி என்கிற இடத்துல கிறிஸ்டோபர் என்கிற வழக்கறிஞர் மிக கொடுமையாக படுகொலை செய்யப்பட்டு மண்ணெண்ணெய் ஊற்றி எரிக்கப்பட்டு உடல் முழுவதும் எரிந்து கிடந்த நிலையிலே ஆரல்வாய்மொழி காவல் நிலையத்தால் கைப்பற்றப்பட்ட சடலமாக அதற்கு பின்னால் அவர் கிறிஸ்டோபர் சுபி என்கிற வழக்கறிஞர் என்று தெரிய வருகிறது. இப்படி இந்த 7-8 மாதத்திலே 3 வழக்கறிஞர்கள் மிக கொடூரமாக தாக்குதலுக்கு உள்ளாப்பட்டு இறந்து கிடக்கிறார்கள். எனவே வழக்கறிஞர்களுக்கு இந்த இழிநிலை தொடர்ந்து நீடிக்குமானால் வழக்கறிஞர் தொழில் செய்வதே ஒரு கேள்விக்குறியான நிலையாக இந்த மண்ணிலே மாறிக்கொண்டிருக்கிறது. தமிழக அரசை வலியுறுத்தி தொடர் போராட்டங்கள் தேவைப்பட்டால் நிகழ்ச்சி கூட உடனடியாக தமிழ்நாட்டில வழக்கறிஞர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை இயற்றி ஆக வேண்டும் என்று எங்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் முடிவு செய்து இந்த தீர்மானத்தை இந்த விழாவிலே நிறைவேற்றி தொடர் போராட்டங்களை நிகழ்த்தி தமிழகத்தில வழக்கறிஞர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை ஏற்றி ஆக வேண்டும் என்கிற அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். எனவே வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்கிற நிலை உருவாகி இருக்க காரணத்தால் அன்பிற்குரிய அனைத்து வழக்கறிஞர்களும் கட்சி பாகுபாடு, இடம், இனம், மதம், மொழி என்கிற பாகுபாடு இல்லாமல், கட்சி பாகுபாடு இல்லாமல், தத்துவங்களை தாண்டி இது வழக்கறிஞருடைய பொது நலன் என்கிற கருத்தியல் அடிப்படையில் அனைவரும் இந்த விழாவிலே பங்கேற்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இது போன்ற வழக்கறிஞர் சட்டங்கள் வேற எங்கேயாவது நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்று நீங்கள் பார்க்கிற பொழுது 2021 அகில இந்திய பார் கவுன்சில் வழக்கறிஞர்களுடைய பாதுகாப்பு சட்டம், அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் பில் என்கிற ஒரு வரைவு சட்டத்தை ஏற்படுத்தி அன்று இருந்த அந்த மத்திய அரசிற்காக லா மினிஸ்டரிடம் ஒப்புதலுக்காக அனுப்பியிருக்கிறார். 2021 யூனியன் லா மினிஸ்டருக்காக அனுப்பிய பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா அனுப்பிய அந்த சட்ட முன்வடிவு இன்னும் இந்தியாவினுடைய சட்ட அமைச்சக அலுவலகத்தில் தூங்கி கொண்டிருக்கிறது.
எனவே மத்திய அரசானது அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக எந்த விதமான ஒரு உந்துதலையும் ஏற்படுத்தவில்லை. அதற்கு பின்னால் பல்வேறு சட்டங்களை இயற்றிய மத்திய அரசு ஏன் இந்த வழக்கறிஞருடைய பாதுகாப்பு சட்ட மசோதாவை மட்டும் கிடப்பிலே போட்டு வைத்திருக்கிறார்கள் என்பதற்கான காரணம் தெரியவில்லை. சட்ட அமைச்சர் அதற்கான விளக்கமும் கொடுக்கவில்லை. ராஜஸ்தான் ஸ்டேட் கவர்மெண்ட் அட்வொகேட் புரொடெக்ஷன் பில் 2023 என்கிற சட்டத்தை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அதை நிறைவேற்றி இருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்தியாவிலேயே வழக்கறிஞர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை ராஜஸ்தான் அரசாங்கம் மட்டுமே ஏற்படுத்தி அதை இயற்றி இன்று அமலிலும் வந்திருக்கிறது. அதில் குறிப்பாக அவர்கள் இயற்றிய அந்த ராஜஸ்தான் அட்வொகேட்ஸ் புரொடெக்ஷன் பில் 2023ல 2 முக்கிய கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். என்னவென்று சொன்னால், வழக்கறிஞர்கள் ஏதாவது முக்கியமான வழக்குகளிலே ஆஜராகிற பொழுது அல்லது முக்கியமான சட்டம் சார்ந்த போராட்டங்களிலே பிரச்சனைகளில் ஈடுபடுகிற பொழுது அவர்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குமேயானால் உடனடியாக ராஜஸ்தான் காவல்துறையானது அந்த குறிப்பிட்ட வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்கிற அந்த சரத்தை அந்த சட்டத்திலே அவர்கள் ஏற்றிருக்கிறார்கள். இது போன்று பல்வேறு பாதுகாப்பு விஷயங்களை ஏற்படுத்தி நம்முடைய தமிழ்நாட்டிலேயும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆனது அட்வொகேட் புரொடெக்ஷன் பில் 2024 உடனடியாக சட்டமன்றத்தில் தாக்கல் செய்து எங்களுக்கு பாதுகாப்பு வழங்குகிற வகையில் ஒரு தனி சட்டத்தை ஏற்ற வேண்டும். இதற்காக எங்களுடைய இளம் புரட்சியாளர் வழக்கறிஞருடைய வாழ்வியல் வழிகாட்டியாக இருக்கிற ஆற்றல் மிக்க தலைவர் ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் தொடர்ந்து இந்த மண்ணிலே வழக்கறிஞர்களுக்காக போராட தயாராக இருக்கிறார். அதனுடைய ஒரு முதற்கட்டமாகத்தான் நாங்கள் நடத்த போகிற இந்த இந்திய அரசியலமைப்பு தின விழாவிலே இதை முக்கியமான தீர்மானமாக நிறைவேற்றி இந்த சட்டம் இயற்றுகிற வரையில் தொடர் போராட்டங்களை நிகழ்த்த திட்டமிட்டிருக்கிறோம். எனவே அன்பிற்குரிய அனைத்து வழக்கறிஞர் சகோதரர்களும் வழக்கறிஞர்பால் நலன் இருக்கிற அனைத்து புரட்சி பாரத சொந்தங்கள் மட்டுமல்லாது கட்சி பாகுபாடின்றி அனைவரும் இந்த விழாவில கலந்து கொண்டு இந்த தீர்மானம் சிறப்படைய வெற்றி பெற நீங்கள் எல்லாம் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று இதையே அழைப்பதற்காக நீங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்றுக்கொண்டு அனைவரும் இந்த பேட்ரிஷர் மாமல்லபுரத்தை நோக்கி நவம்பர் 26 அன்று நீங்கள் அணிதிறந்து அந்த வங்கக்கடல் சீறி வருகிற போது கடல் அலை போல நீங்கள் நம்முடைய வழக்கறிஞர் கூட்டம் அங்கே இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். புரட்சி பாரதம் மட்டும் முன்னெடுத்து இதை நடத்துறதா நினைக்காம அனைத்து வழக்கறிஞர்களும் இந்த சட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு நம்ம எவ்வளோ எல்லாருமே நம்ம ஒன்று சேர்ந்து இதை இந்த தீர்மானத்தை நிறைவேற்றத்துக்கு எல்லாமே நம்ம ஒன்று சேர்ந்து இதை நிறைவேற்றத்துக்கு பாடுபடணும். எல்லா வழக்கறிஞர்களுக்கும் சேர்ந்து தான் நம்ம இந்த குரல் கொடுக்குறோம். அதுக்கு நீங்களும் முன் உதாரணமா இதை ஆதரிக்கணும்னு கேட்டுக்க. தமிழகத்திலே கடந்த 3 ஆண்டுகளாக வழக்கறிஞருடைய பாதுகாப்பு மிகவும் கேள்விக்குறியாக இருக்கிறது. பல்வேறு இடங்களிலே வழக்கறிஞர் தாக்கப்படுவதும் படுகொலை செய்யப்படுவதும், அதை சார்ந்து புரட்சி பாரதம் கட்சி வழக்கறிஞருக்கு உண்டான ஒரு பாதுகாப்பு சட்டத்தை தமிழக அரசிடம் டாக்டர் இளம் புரட்சியாளர் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார். எனவே இதில் புரட்சி பாரதம் கட்சி மட்டுமின்றி ஒட்டுமொத்த வழக்கறிஞர் சமுதாயம் மக்களும் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் புதுசா எந்த சட்டத்தையும் கேட்கல. ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற சட்டத்தை தான் நாங்கள் கேட்குறோம். இது நிறைவேற்றப்பட்டால் தமிழகத்தில் உள்ள அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் பாதுகாப்பு நிலைநிறுத்தப்படும். மேலும் இதற்காகத்தான் இந்த நம்ம மாநாட்டை நடத்துறோம். நம்ம இப்போ அந்த மகாபலிபுரத்தில் போடுறோம். அதனால கட்சி பாகுபாடின்றி அனைத்து வழக்கறிஞர்களும் இதில் கலந்து கொண்டு இந்த வழக்கறிஞருக்கான பாதுகாப்பு சட்டத்தை வெற்றியடை செய்யும்படி தாய்மொழி கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய தலைவர் ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் பலமுறை சட்டமன்றத்தில் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற கோரி பலமுறை பேசியிருக்கிறார். இதுநாள் வரை அந்த சட்டம் நிறைவேற்றப்படவில்லை. எனவே இந்த சட்டம் நிறைவேற்றப்படும் வரை போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவோம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம்.